ஹாய், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறோம். இந்த கோயில் வந்து வேகமானா நம்ம தமிழ்நாட்டில் கும்பிடுவாங்க. சாய்பாபா சீரடி கோயில் தான் போகிறோம். போயிட்டு உங்களுக்கு வீடியோ நான் கண்டினியூ பண்ணுறேன். மகாராஷ்டிரா எப்படி இருக்குது, அங்கே ப்ளேஸ்லாம் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ட்ரெயின் வந்தோன்னே உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். எல்லாமும் இருந்தாலும் நல்லோரை மதிப்போர்கள் உலகத்தில் கிடையாது. இன்பங்கள் துன்பங்கள் சமமாக உருவாக இதுபோலானே நடி. நான் பொல்லாதவன், பொய் சொல்லாதவன், என் நெஞ்சத்தில் வஞ்சங்கள் இல்லாதவன், என் அம்புக்கும் சண்டைக்கும் செல்லாதவன், கைகட்டி வாய்மூடி யார் முன்னும் நான் நின்று ஆதாயம் தேடாதவன், அந்த ஆகாயம் போல் வாழ்பவன். நம்மளோட வீடியோ போட்டு இதுதாங்க சீரடியோட ரயில்வே ஸ்டேஷன் என்ட்ரன்ஸு. இந்த ஆட்டோ பிடிச்சி கிளம்பி தான். ஹாய், 24 hours ட்ரெயினுக்கு அப்புறம் நம்ம மகாராஷ்டிரா ரீச் பண்ணியிருக்கோங்க. நம்ம வந்த ட்ரெயின் வந்து சூப்பர் ஃபாஸ்ட் சீரடி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ங்க. இது வந்து சென்னையிலேருந்து 10:25க்கு கிளம்பி அடுத்த நாள் காலையில் 10:15 வந்து சீரடி சாய்பாபா ரீச் ஆகுங்க. அதான் மகாராஷ்டிரா ஸ்டேட்டு இங்கே ரீச் ஆகும். இந்த கோயிலுக்கோசம் இந்த ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணுறாங்க. வீக்லி புதனங்க மட்டும் ஆப்ரேட் பண்ணுவாங்க. இந்த ட்ரெயின் நம்பர் வந்து 22-601 ட்ரெயின் வெஹிக்கிள் நம்பரு ஞாபகம் வச்சுக்கோங்க. டோட்டோ ஸ்டாப்பிங் நிப்பாட்டுவாங்க. லாஸ்ட்டு ஸ்டாப்பிங் வந்து இந்த சீரடி. மகாராஷ்டிரானா பாப்புலேஷன் கொண்ட ஒரு ஸ்டேட் இது. உத்தரப்பிரதேசம் செகண்ட் வந்து இந்த மகாராஷ்டிரா. பாப்புலேஷன் வந்து 134 மில்லியன்ஸு. ஆனால் 14 கோடி பீப்புள்ஸ் இங்கே இருக்காங்க. பெரிய ஸ்டேட் இது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வரும் இந்த விவசாயம் தாங்க. இங்கே விவசாயம், இந்த சுகர் ஃபேக்ட்ரி, இந்த கரும்பு, இதுதாங்க. பிஜேபி ஆட்சி தான் நடக்குதுங்க. சிஎம் பேர் வந்து தேவேந்திரா பட்னவாசின்னு அவர் தான் இங்கே ஆட்சி புரிகிறாரு. நம்ம குளிச்சுட்டு கோயிலுக்கு போகலாம். ரூம் எடுத்துக்கிட்டேன். 24 hours சொன்னாங்க. துணி அதெல்லாம் இங்கே ரொம்ப சீப்பாக கிடைக்கும். கோயில் பார்த்துட்டு எதனா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இல்லைன்னா அடுத்த நாள் காலையில் நம்மளுக்கு இங்கே ட்ரெயினுங்க. பூஜெல்லாம் சிறப்பாக முடிஞ்சுது. சாமி பார்த்தாச்சு. 4 hours ஆகிடுச்சு சாமி பார்க்கறதுக்கு. இப்போதான் வெளியே வரணும். இது மேலே வந்து ஏன்னா திங்ஸும் வாங்கிக்கிறேன். அதுக்கப்புறம் ரூமுக்கு போக வேண்டியது தான். அதுக்கப்புறம் நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். பர்ச்சேஸ் பண்ணுற வேலை இருக்குது. இதான் சீரடி சாய்பாபா கோயில். இது உள்ளே போனீங்கன்னா அண்ணன் சைடு வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 வரையும் இருக்குது. 7, 8 மட்டும் ஃப்ரீ தர்ஷன். மற்றெல்லாம் 6 வந்து பே பண்ணோம், காசு பே பண்ணுவோம் 200. மற்றவங்களாம் 1 வந்து விஐபி, 2 வந்து சீனியர் ரெசிட்டி, அது மாதிரி இருக்குங்க இங்கே. ஆனால் 7, 8 மட்டும் தான் ஃப்ரீயாக கொடுத்தாங்க அண்ணனை பக்கம். மற்றபடி ஃபோனு திங்ஸ் எதுவும் அலோவ் பண்ண மாட்டாங்க. உள்ள ஃபோன் வந்து நீங்கள் லாக்கரில் கொடுத்துட்டு போகலாம். லாக்கரில் 5 ரூபி பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு நீங்கள் 5 ரூபி பே பண்ணிவிட்டு அங்கே லாக்கரில் வச்சுட்டு போகலாம். ஒரு ஸ்லிப்பு தருவாங்க. அந்த ஸ்லிப்பை நீங்கள் ரிட்டர்ன் கொடுத்தா ஃபோன் வந்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி மொபைல் நம்பர் சொல்லணும். வாங்க சொல்லுவோம் மொபைல் நம்பரு சொல்லி அதான் அவங்க செக் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க. சப்போஸ் நீங்கள் டோக்கன் எங்கன்னா மிஸ் பண்ணிட்டா கூட அந்த டோக்கன் வச்சு நீங்கள் இன்னொருத்தர் வாங்க முடியாது. ஏன்னா நம்பர் சொன்னால் தான் அங்கே ஃபோனை ரிட்டர்ன் தராங்க. மற்றபடி செருப்புக்கு தனியாக டோக்கன் போடுறாங்க, திங்ஸுக்கு தனியாக டோக்கன் போடுறாங்க. பாருங்கள், இன்றைக்கி வேலைக்கிழமைனால ஃபுல்லாக செம்ம க்ரௌடு. ஒரு நாளைக்கு 6000 பேர் அது மாதிரி தான் அலோவ் பண்ணுவாங்க.
பாருங்கள் ஃபுல்லாகவே சாய்பாபா பக்தர்கள்லாம் காவடி மாதிரி தூக்குறாங்க. இங்கே என்ன காவடின்னு தெரில. நம்ம ஊரில் ஹோம் சக்தி கோயிலுக்கு போவாங்களே அது மாதிரி நாங்கள் பாருங்கள் எல்லோரும். நம்ம பார்க்குறல அந்த சாமி தான் இது. பாருங்க இந்த சாமி தான் நம்ம உள்ளே பார்ப்போம். ஒரு சிலை நல்லா கீழே பாதம் இருக்கும். நம்ம அப்படியே கண்டினியூவாக விட்டுனே இருக்காங்க பாருங்கள். நம்ம விஷுவலாக வெளியேருந்தே பார்க்கலாம், ஃபுல்லாக டிவிலேயே பார்க்கலாம். இந்த சைடு ஃபுல்லாகவே கடை தான் சுற்றி. இங்கே என்ன நான் திங்ஸ் வாங்கணுமோ எல்லாமே வாங்கிக்கலாம். இங்கே ஃபுல்லாக இந்த லேடிஸ் ஐட்டம் தான் இங்கே அதிகமாக இருக்குது. லேடிஸ் மட்டும் இன்னும் வந்துடாதீங்க, ஃபுல்லாக லேடிஸ் ஐட்டம் தான் அதிகமாக. நீங்கள் மகாராஷ்டிரா வந்தீங்கன்னா கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இது பேர் வந்து பாவு வடை இல்லை பாவு பஜ்ஜின்னு சொல்கிறாங்க. இது மகாராஷ்டிராலே ரொம்ப ஃபேமஸாக. இதோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 12 ரூபா தான் வருது. வேறு லெவல் டேஸ்ட்டுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். இந்த லைன் ஃபுல்லாகவே ஓரளவுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குதுங்க. நம்ம பேசுகிற விதத்தில் வந்து கொஞ்சமாவது ஹிந்தி தெரிஞ்சுக்கணும், ஏன்னா நம்மளே ஏமாற்றி போகிறானுங்க. ஓரளவுக்கு ஹிந்தி பேசினா ஓரளவுக்கு நீங்கள் ரேட்டு பேசி வாங்கிடலாம். இல்லைன்னா சுத்தமாக நீங்கள் தெரியலன்னு வச்சுக்க நம்மளை ஏமாற்றிடுறானுங்க ஈஸியாக. வாட்ஸ்அப்பில் மட்டும் நீங்கள் கொஞ்சமாவது பேசிக்காது ஹிந்தி தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அதான் பெஸ்ட். நீங்கள் கண்டிப்பாக சீரடி வந்தீங்கன்னா இந்த கல்லை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே ஹோல்சேலாக இருக்குது, ரேட்டும் கம்மி பண்ணுறாங்க. இதுதாங்க சீரடி சாய்பாபாவோட இது பிரசாதாலியாக சொல்லுவாங்க. இங்கே வந்து 24 ஹவர்ஸ் வந்து சாப்பாடு போடுவாங்க. இப்போ போடுறாங்களா தெரில, போய் பார்த்தா தெரியும். டோக்கன் மட்டும் வாங்கி வச்சுருக்கோம், போய் பார்க்குறோம். வந்து சாப்பாடு நல்லா இருக்குங்க, ஃப்ரீ தான் சாப்பாடு. பேவும் பண்ணி சாப்பிட்லாம், 10 ருபீஸ் அது மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே அன்னதானம் சாப்பிட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். நான் சாப்பிட்டதில்ல, கேள்விப்பட்டிருக்கேன் நல்லா இருக்குன்னு. பாருங்கள் அடுப்பு எரி வைக்கிற மாதிரி போட்டுருக்கீங்க சாய்பாபா. வந்து இந்த அடுப்பு வந்து அவர் எரி வச்சதாக சொல்கிறாங்க. அதனால் பக்தர்களுக்கு வந்து இங்கே சாப்பாடு இருக்குங்க. ஜெய் சாய்ராம். சக்கரை பொங்கல்னு நினைக்கிறேன். 2 ரொட்டி வைக்கிறாங்க, கொஞ்சம் ரைஸ் வைக்கிறாங்க, கொஞ்சம் சப்பாத்திக்கு தொட்டுக்க குருமாவா அது வைக்கிறாங்க. பர்ச்சேஸ்லாம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நல்ல ஹோட்டலாக பார்த்து நாங்கள் சாப்பிட்டு காலைல 7 o'clockலாம் கிளம்புவாங்க. ரயில்வே ஸ்டேஷன் போனோம். 8:55 வந்து எங்களுக்கு ரிட்டன் ட்ரெயின் போட்டிருக்கோம். அதில் நாங்கள் சென்னை கிளம்பிடுவோம். சீரடி பஸ் ஸ்டாண்டு எல்லா பஸ்ஸும் இருக்கும். மும்பை பஸ்ஸு, பூனே பஸ்ஸு, பிரைவேட் பஸ்ஸும் இருக்குது. இதுதாங்க நம்ம மகாராஷ்டிரா காடி. பரவாயில்லங்க, பஸ் ஸ்டாண்டு கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது.
ஆனால் நம்ம ஆளுங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ண மாட்டாங்க, ரொம்ப இதுவாக இருக்குது ஃபுல்லாகவே. ஓகேங்க, நம்ம இப்போது ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். மகாராஷ்டிராவுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டு தான் இதான் நம்ம கோச்சி 71 நம்மளுக்கு. நாங்கள் சென்னை நோக்கி கிளம்புறோம். மகாராஷ்டிராவுக்கு ஒரு பாய் சொல்லிடலாம்.